100 problems, one solution. இந்த பயணம் ஒரு இடத்தை அடைய ஆரம்பித்தது அல்ல. இது ஒரு உணர்விலிருந்து ஆரம்பித்த பயணம். 10 பைக்குகள், 10 நண்பர்கள், ஒரே ஆசை, சும்மா பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான். காலை நேரத்தில் பெங்களூரிலிருந்து பயணம் தொடங்கினோம். நகரத்தின் சத்தமும் பரபரப்பும் மெதுவாக பின்னால் மறைந்தது. ஒவ்வொரு கிலோமீட்டரையும் கடக்கும்போது மனம் லேசாகிக் கொண்டே போனது. ரோடுகள் விரிந்து கிடந்தன. எங்கும் பச்சை நிறம் சூழ்ந்திருந்தது. உயரமாக நின்ற மரங்கள் எங்களை வரவேற்கும் போல உணர்ந்தது. மலைப்பகுதிக்குள் நுழைந்தவுடன் காற்றே மாறியது. குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் மனதை நிரப்பியது. அது ஒரு புதிய உயிர் கிடைத்த உணர்வைப் போல இருந்தது. ஒரு ஹேர்பின் வளைவு, அதற்கு பின் இன்னொரு வளைவு. ஒவ்வொரு திருப்பத்திலும் புதிய காட்சிகள் கண்களை நிறைத்தன. முடிவில்லாமல் விரிந்த தேயிலை தோட்டங்கள், மெதுவாக மிதந்த பனிமூட்டம், என்ஜின் சத்தத்துக்கு நடுவே எங்கோ கேட்ட பறவைகளின் கீச்சல், எல்லாமே அந்த பயணத்தை இன்னும் அழகாக்கின. சில இடங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் நின்றோம். படம் எடுக்க அல்ல, வீடியோ பதிவு செய்ய அல்ல. சும்மா நின்று ஆழமாக மூச்சை இழுக்க. முகத்தில் மோதிய காற்றும் காட்டின் அமைதியும் அந்த நிமிடங்களில் வேறு எதுவும் தேவையில்லை என்பதை உணர்த்தியது. அங்கே பரபரப்பு இல்லை, அவசரம் இல்லை. நாங்கள், ரோடு மற்றும் சுதந்திரத்தின் உணர்வு மட்டுமே இருந்தது. வால்பாறை எங்களை அமைதியாக வரவேற்றது. ஆர்ப்பாட்டமில்லாமல், ஆனால் மனதுக்குள் ஆழமாக பதிந்த ஒரு வரவேற்பு. அந்த இடத்தில்தான் இந்த பயணம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்று உணர்ந்தோம். ஏனென்றால் வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி வரை நடந்த பயணம் எங்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறியது. அந்த கதை, பார்ட் 2 இல்.